ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மனோகரும் நிலாவும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன இடத்துல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா தனியாக ஒரு இடத்துல இருந்து உட்கார்றாங்க. சோழனோட அப்பாவுக்கும் உனக்கும் என்னம்மா பிரச்சனை? ஒரு டிவி வாங்கிறதுக்கு கூட அந்த வீட்டில் வழி இல்லாமல் போச்சு. மேடையில் மைக்க பிடிச்சி அந்த பேச்சு பேசினியே அவங்க வீட்டாளுங்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசினேன். ஆனால் கடைசியில் அந்த வீடு நீ சொல்கிற மாதிரியெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் அந்த வீட்டில் எதுக்காகமா உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழனோட அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால் அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்கிறதுல என்னப்பா நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து மனோகர் கிளம்பி போகிறாங்க. வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஒரு டிவி வாங்குறதுக்கு கூட அந்த வீட்டில் வழி இல்லாமல் போச்சு. எங்க பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு எல்லாமே என் பொண்ணு மட்டும்தான். என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சென்னையிலே ஒரு பிளாட் வாங்கி கொடுக்குறேன். அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்களும் நிலாவும் தனி கொடுத்தன போயிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.